வணக்கம் நண்பர்களே. தூக்கம் ஒரு தற்காலிக மரணம் என்று கூட சொல்வார்கள். தற்காலிக மரணம் என்றால் அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு உடல் தன்னுடைய கிட்டத்தட்ட மரண நிலைக்கு சென்று திரும்புவதுதான் உறக்க நிலை என்று ஒரு திருக்குறள் கூட உண்டு. அது எனக்கு உடனடியாக ஞாபகம் வரவில்லை. அப்படிப்பட்ட தூக்கம் மனிதனுக்கு மிக அவசியம். அதாவது ஒரு மரண நிலைக்கு சென்று மீண்டு வருவது போன்ற ஆழ்ந்த உறக்கத்தை இப்படி சொல்கிறார்கள். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் பல விஷயங்கள் நடக்கின்றன. நம்முடைய உடல் ரீதியாக, மன ரீதியாக, நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் அந்த மனதிற்கும் உடலுக்கும் இந்த ஆழ்ந்த உறக்கம் என்பது மிக அவசியம். ஆனால் தற்காலங்களில் வாழ்க்கை முறை மாறிப்போன வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், நம் தற்காலிக நவீன வாழ்க்கை முறைகள், தொழில் நிமித்தமாக பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது ஏற்படுகிற அந்த நேர கால வித்தியாசங்களில் ஏற்படும் மாறுதல்கள் என்று பல காரணிகளினால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் தடைபடுகிறது. இந்த தூக்கத்தை தடைபடுவதை எப்படி நிவர்த்தி செய்வது அல்லது நிம்மதியாக தூங்குவது? இது என்ன தவறு செய்கிறோம்? இதை நிவர்த்தி செய்வது என்பதை கடந்து இந்த தவறுகளெல்லாம் நீக்கினால் இந்த உறக்கம் மிக எளிதாக இருக்கும் என்பதுதான் இந்த பதிவு. இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. இது டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் தனியாக உங்கள் தூக்கமின்மை அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு. சரி, இந்த தூக்கம் வராதவர்களுக்கு கை கொடுக்கறது ஸ்லீப் மேக்சிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன, ஆறுதலா இல்லை ஆபத்தானதா? அதை குறித்து தான் இந்த பதிவு. இந்த உடைகள், கேட்ஜெட்டுகள் இவற்றெல்லாம் ட்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம். அப்படி தான் தூக்கத்தில் ட்ரெண்ட் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஸ்லீப் மேக்சிங்கிற ஒரு விஷயம் கவனத்தை இருக்குது. அது என்ன ஸ்லீப் மேக்சிங்? அதன் சாதக பாதங்கள் என்ன? இதை பற்றி தான் நாம் இப்போது காணப்போகிறோம். போதுமான தூக்கத்திற்காக இப்போது தற்காலத்தில் சில வழிமுறைகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவது புதிய ஹெல்த் ட்ரெண்டாக மாறியிருக்கு. இதையே ஸ்லீப் மேக்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸ், எத்தனை மணி நேரம் தூங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற கண்காணிக்கிறதுக்கு ட்ராக்கிங், செல்ஃபோன் செயலிகள், எடை அதிகமான போர்வைகள், காதுகளில் ஒயிட் நாய்ஸ் மெஷின் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் பொறுத்துறது, இது மாதிரி பல்வேறு வழிமுறைகளையும் உபகரணங்களையும் பயன்படுத்துகிறார்கள். இதன் மூலம் தூக்கத்தின் தரமும் தூங்கும் நேரமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அடுத்து பார்ப்போம். ஸ்லீப் மேக்சிங்கில் என்ன சிக்கல்கள் இருக்குது? இந்த ஹெல்த் ட்ரெண்ட் அவ்வளோ நல்லதல்ல அப்படின்னு சொல்லணும். படுத்தோம், தூங்கினோம், தூக்கம் வந்தது, படுத்தோம் என்கிற இயல்பான இந்த பழக்கத்தை இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் சிக்கலாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? தூக்கம் என்பது இயல்பான ஒரு செயலுக்கு தேவைக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இயல்பான செயல் அது தூக்கம் என்பது. இதற்கு தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மனப்பதற்றத்தையும் கவலையும் உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெண்டிங்லாம். தூங்கி எழுந்ததும் நீங்கள் புத்துணர்வுடன் உணர்ந்தாலும் ட்ராக்கிங் மிஷின் அதை குறைத்து மதிப்பிடும். ஒரு உதாரணத்துக்கு, அப்போ தனக்கு தெரிந்த கணக்கின் அடிப்படையில் தான் நீங்கள் உபயோகிக்கிற நீங்கள் இன்னும் தூங்கியிருக்க வேண்டும் என்று அது சொல்லும். அதுக்கு கொடுத்துருக்கிற என்ன கால்குலேஷனோ அதை பற்றி சொல்லுது. ஆனால் இதே போல் தூங்க செல்வதையே மிகப்பெரிய வேலை போல முன்னேற்பாடுகள் செய்து யாராவது நாளடைவில் இயல்பான தூக்கத்தை அது தடுத்து விடும். அதுக்கு ஏற்றமாக தயாரானா என்னாகும்? நாளடைவில் இயல்பான தூக்கம் வராமலே போயிடும். உடலில் இயல்பான ஒரு ரிதம் இதனால் கெடும் வாய்ப்பு உண்டு. அந்த ரிதம்ங்கிற வார்த்தை ரொம்ப கவனமாக பாருங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு, மன அழுத்த மேலாண்மை, உடற்பயிற்சி போன்றவற்றுடன் தூக்கமும் ரொம்ப முக்கியம். நோய்களை உண்டாக்குவதிலும் தூக்கமின்மை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் மருத்துவர்களுடைய குறிப்பு இருக்குது. இன்றைய பரபரப்பான வாழ்க்கையினாலும், ஸ்மார்ட் போன் பயன்பாட்டாலும், சமூக வலைதளங்கள், வேலையின் தன்மைகளாலும் தூக்கம் என்பது ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. ஆனால் போதுமான தூக்கம் இல்லை என்றால் அதன் காரணத்தை கண்டறிந்து சரி செய்தாலே போதும். இத்தனை தொழில்நுட்பங்களும் சப்ளிமெண்ட்டுகளும் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி கண்டறிகிறது? இப்போது சர்கார்டியன் ரிதத்தை பின்தொடருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நம் உடலுக்கான சர்கார்டியன் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த சர்கார்டியன் ரிதம் என்பது இயற்கையான சுழற்சியை நவீன வாழ்க்கை வெகுவாக பாதிக்கிறது. இந்த சர்கார்டியன் ரிதம் என்ன? அதனால தான் இது போன்ற ட்ரெண்டுகளை நம்ம பின்பற்ற வேண்டிய சூழலுக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இயற்கை மருத்துவ முறைப்படி பார்த்தாலும் சரி, ஆங்கில மருத்துவப்படி ஆராய்ந்தாலும் சரி, இந்த சர்கார்டியன் ரிதம் என்பதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, அதாவது சூரியன் உதயமாகும் போது விழித்து சூரியன் மறையும் போது தூங்கச் செல்ல வேண்டும். இதன் மூலம் நம் உடலுக்குள் இருக்கும் கடிகாரமும் வெளியில் இருக்கும் இயற்கையான சுழற்சியும் ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லை, மருத்துவம். பல்லாண்டு காலமாக நம்ம இதைத்தான்
செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் நவீன வாழ்க்கை முறை இந்த சுழற்சி பாதிக்கப்பட்டதால் தூக்கமும் பாதிக்கப்பட்டு விட்டது. தீர்வும் இயற்கையாகவே இருக்கணும். எப்படி தூக்கம் ஒரு செயற்கையான தீர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தீர்வு இயற்கையாக இருக்கணும். சிலருக்கு இயல்பாகவே தூங்குவதில் நல்ல ஒழுக்கம் இருக்கும். சீக்கிரமாக சாப்பிடுவாங்க, சீக்கிரமாக தூங்க போவாங்க. இதனால் நல்ல தூக்கமும் கிடைக்கும். தூக்க சுழற்சி பாதிக்கப்பட்டால் இயற்கையான வழிமுறைகளிலேயே அதை சரி செய்ய வேண்டும். எப்படி? சரி, தூங்க செல்லும் 2 மணி நேரத்துக்கு முன்பு இரவு உணவை முடித்துவிட வேண்டும் என்பது ஒரு பொதுவான பண்பாக இருக்கிறது. தேவைப்பட்டால் பால் அருந்துவது, அதாவது ஹெர்பல் டீ குடிக்கிறது, வெந்நீர் குளியல் போன்றவற்றை வேணால் பின்பற்றலாம். முக்கியமாக தூங்கும் நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி மறுநாள் குறிப்பிட்ட நேரத்துக்கு எழுவதை பழக்கமாக வைக்க வேண்டும் அப்படின்னு. அப்போது இதுக்கு என்ன செய்யலாம்? மூளையை ஷட் டவுன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நாள் முழுவதும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த அழுத்தம் நம் உடலிலும் மனதிலும் ஒரு புகை போல படியும். இதிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த பதற்றத்துடனே தூங்க சென்றால் தூக்கம் போதுமானதாக இருக்காது. இதுதான் இப்போ இருக்கிற இவங்க டாக்டர் சொல்கிறது. அப்போது கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்வது போல் மன அழுத்தங்களை விட்டு நம் மூளையையும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக ஷட் டவுன் செய்ய வேண்டும். காரணம், நாள் முழுவதும் பரபரப்புடன் மூளை வேலை பார்க்கிறது, முடிவுகள் எடுக்கிறது. எனவே மூளையை அமைதிப்படுத்தாமல் தூங்கச் செல்வது தூங்குவதை சவாலாக மாற்றும். ஷட் டவுன் எப்படி? தூங்கும்போதும் கம்ப்யூட்டர் பார்க்குறது, லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், கேட்ஜெட்டுகளோடையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் தூங்கும்போதாவது அவற்றை தவிர்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இதய துடிப்பு போன்ற உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை கணிக்க சில உபகரணங்கள் உதவும். ஆனால் போதுமான தூக்கம் என்பதை கேட்ஜெட்டுகளால் துல்லியமாக கணிக்க முடியாது. அந்த தகவல்களால் இன்னும் சரியாக தூங்கவில்லை என்ற கவலை வரும், பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தான் சொல்கிறாங்க. சரி, நல்ல தூக்கத்தை கண்டறியும் வழி ஏதாவது இருக்கா? இருக்குது. சராசரியாக 7 அல்லது 8 மணி நேரம் தூங்கினாலே போதுமானது. அதிக நேரம் உறங்கினால் நல்ல தூக்கம்னு சொல்ல முடியாது. தூங்கி எழுந்த பின்பு நீங்கள் புத்துணர்வாக உணர வேண்டும். 10 மணி நேரம் தூங்கியும் களைப்பாக இருந்தால் ஆழ்ந்த தூக்கம் இல்லை என்று பொருள். இதைத்தான் முதலே சொன்னேன். நம்ம ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மரணத்திற்கு இணையாக சென்று திரும்புவது. அப்படி போதுமான தூக்கம் இல்லை என்று உணர்ந்தால் பொதுவான மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும். சிலருக்கு தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும். சிலர் அவர்கள் உட்கொள்ளும் மருந்துகளின் காரணமாக தூக்க பாதிப்புக்கு ஆளாவார்கள். இவர்களும் கூட அவர்களது தூக்கத்தை பற்றிய ஒரு ஆய்வு நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். மருத்துவ ரீதியான உதவிகள் பற்றிய முடிவுகளையும் அதற்கேற்ற எடுக்கணும். ஒன் மூமெண்ட். இந்த ஸ்லீப் மேக்சிங் என்பதற்கு ஆலோசனை தேவை. ஸ்லீப் மேக்சிங் முறை மொத்தமாக தவறுன்னு சொல்லிட முடியாதுன்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஒயிட் நாய்ஸ் மிஷின் போன்ற உபகரணங்கள் சிலருக்கு உதவி செய்யலாம். அது தனிநபரை பொறுத்து தான் மாறுபடும் முடியும். மெலட்டோனின் சப்ளிமெண்ட் 3 முதல் 5 மில்லிகிராமுக்குள் பயன்படுத்த வேண்டும். அதீதமான அளவில் பயன்படுத்துவது இந்த சப்ளிமெண்ட்டுக்கு பழக்கமாகி விடுவது போன்ற சிக்கலையும் உருவாக்கிறோம். அதாவது அந்த ஸ்லீப்பிங் இதை. ஸோ தூக்க மாத்திரைகள் மனப்பதட்டத்தை தணிக்கும் மாத்திரைகளுடன் ஒப்பிடும்போது மெலட்டோனின் சப்ளிமெண்ட்டுகள் ஆபத்தானவை இல்லை, தூக்க மாத்திரைகளோடு ஒப்பிடும்போது. ஆனாலும் அவற்றை மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது சிறப்பானது. வேறு மாத்திரைகளோ மருந்துகளோ உட்கொண்டு வரும்பொழுது மெலட்டோனின் சப்ளிமெண்ட்டுகளையும் கூடுதலாக பயன்படுத்துவதை தன்னிச்சையாக செய்யக்கூடாது. மருத்துவ வழிகாட்டல் தேவை அப்படிங்கிறது தான் மருத்துவர்களுடைய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. இதில் நான் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன். உறக்கம் என்பதை ஒரு ரிதம் என்றுதான் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ரிதம் இயல்பாக எழ வேண்டுமே தவிர நாம் வற்புறுத்தலின் அடிப்படையிலோ நாம் இதை வற்புறுத்தியோ ஏற்படுத்தி கொண்டால் அது நாம் எதிர்பார்க்கும் முடிவை விட பாதகமான முடிவை தான் ஏற்படுத்தும். அதனால தான் அந்த தூக்கத்தை நீங்கள் மருத்துவரின் ஆலோசனையோடு, ஒருவேளை உங்கள் தூக்கம் தடைப்பட்டால் மருத்துவருடைய ஆலோசனையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து நம் சேனல் என்னுடைய பதிவுகள் வந்து சேர்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.